தாத்தா வந்து காவேரி எங்கேப்பா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே விஜய் வந்து யோசிக்கிறாரு. காவேரி எங்கே போனா, காலையிலேருந்தே காவேரியை பார்க்கலப்பா, எங்கன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு காவேரி எல்லா இடமும் தேடுறாரு. ஆனால் காவேரி கிடைக்கல. என்ன காவேரி எங்கே போனான்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. அடுத்து வந்து சரி ஓகே, வேற எங்கேயாவது இருப்பாளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கு. எல்லா இடமும் தேடுறாரு. மொட்டை மாடி கீழே எல்லா இடமும் தேடுறாரு. ஆனால் வந்து காணவே காணோம். சரி ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்க அம்மா வீட்டில் போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே என்ன பண்ணாரு, அங்கே போறாரு. அதான் வந்து வெளியே விளையாடிட்டு இருக்கா. உடனே நர்மதா பார்த்து சிரிக்காரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாமா அப்படின்றாங்க. பரவாயில்ல உன் அக்கா என்ன பண்ணுறா அப்படின்னு. யாரை கேட்குறீங்க மாமா அப்படின்னு கேட்குறா. இல்லை காவேரி தான். காவேரி எங்கே அக்கா இங்கே இருக்கா, உங்கள் வீட்டில் தானே இருக்கா. ஓ அப்படியா, இல்லை நான் இன்னும் உள்ளே போகல அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே காவேரி அக்கா இங்கே வரவே மாட்டா மாமா, வந்தாலும் வந்து கங்கா அக்காவுக்கு பிடிக்காது, அதனால தான் இங்கே வரமாட்டா அப்படின்னோடனே சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போது காவேரி இங்கே இல்லை. காவேரி அப்போ எங்கே போனால் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை மாமா வாங்க உள்ளே வாங்க, பரவாயில்ல நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. யோசிக்கிறாரு விஜய், எங்கே போயிருப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்ரூமுக்கு போகிறாரு. பெட்ரூம்லேருந்து யோசிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு வந்து திரும்பி பார்க்கும்போது அந்த பேப்பர் வந்து அப்படியே வந்து காற்றுல வந்து வருது. அதை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி எழுதியிருக்காங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு தொல்லை கொடுக்க நான் விரும்பலை, நான் போகிறேன், இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க, இதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டுக்கோ சரி உங்களுக்கோ சரி எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் சொல்லிடுங்க உங்கள் பொண்டாட்டி வந்து வீட்டை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் வந்து அவள் வரமாட்டா, நான் இந்த பிரச்சனையால் தான் அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிடுங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, என்ன தான் வந்து ரொம்ப மோசமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து இதை பார்த்த விஜய் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. ஏன் காவேரி இப்பெல்லாம் பண்ண, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை வீட்டு விட்டு போன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு, நான் தான் நீ வீட்டு விட்டு போகிறதுக்கு காரணம், நான் இப்படி பண்ணியிருக்கே கூடாதுன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாரு விஜய். அவரால் தாங்கிக்கவே முடியல. அடுத்து வந்து கீழே வராரு. கீழே வந்தோடனே என்ன விஜய் என்னாச்சு, காவேரி மேலே இருக்காளா இல்லையா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. தாத்தா அது வந்து தாத்தா சொல்லு விஜய், என்ன விஷயமா இருந்தால் சொல்லு, இந்த மாதிரி நடந்த விஷயம் சொல்கிறாரு. இது மாதிரி காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு விஜய், கண்டிப்பாக காவேரி எங்கேயும் போயிருக்க மாட்டா, எங்காவது இருப்பா கண்டிப்பாக, நீ போயிட்டு எப்படியாவது காவேரியை கூட்டின்னு வந்துரு, இந்த வீட்டில் யாருக்கும் தெரியவே கூடாது புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க தாத்தா நான் வந்து காவேரியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து காவேரியை தேடுறாரு, எங்கேயுமே கிடைக்கல. அப்போ விஜய்க்கு தோணுது கண்டிப்பாக காவேரி வந்து அவங்க அப்பா கிட்ட தான் போவா, எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த பிரச்சனை அப்பா கிட்ட தான் சொல்வேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். உடனே வந்து கண்டிப்பாக கொடைக்கானல் தான் வந்து காவேரி போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொடைக்கானலுக்கு வராரு. இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு அவங்க அப்பா படத்தை பார்த்து அழுதுட்டுருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இந்த மாதிரி வந்து நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. இல்லைப்பா நான் எவ்வளோ வந்து சமாளிச்சிட்டேன், ஆனால் இப்போ என்னால் சமாளிக்க முடியலப்பா, எனக்கு யாருமே பிடிக்கலப்பா, எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்கப்பா, என்னை பார்த்தாவே யாருக்குமே ஆகாதுப்பா, விஜய்க்கு எல்லாருக்குமே பிடிக்கலப்பா, முக்கியமாக வந்து விஜய் என்னை போன்னு சொல்லிட்டாருப்பா அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து வெளியே வராங்க. வந்து வெளியே வந்துட்டோன்னே காவேரி வந்து மார்க்கெட்டுக்கு வராங்க. என்ன காவேரி நீ மட்டும் வந்திருக்க, வீட்டில் யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. சும்மா தான், இங்கே ஒரு சின்ன விஷயமா நான் வந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து காவேரி மார்க்கெட்டுக்கு வராங்க. விஜய் வந்து எல்லா இடத்துலையுமே தேடுறாரு. காவேரியோட வீடு இங்கே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடி கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தா காவேரி வந்து மார்க்கெட்டில் நின்றுட்டுருக்காங்க. காவேரியை பார்த்துறாரு விஜய். காவேரி அப்படின்னு ஓடி வராரு. பார்த்துட்டு காவேரி வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து விஜய் வழி மடிச்சு நிற்கிறாரு, கையை பிடிக்கிறாரு. ப்ளீஸ் காவேரி என்னை மன்னிச்சிட்டு, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உனக்காக நின்றுக்கணும், உன்னை பற்றி நான் யோசிக்கல, உன் நிலைமையிலேருந்து நான் இப்போ தான் யோசிச்சிருக்கேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிட்டு ப்ளீஸ் காவேரி வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. வர மறுக்கிறாங்க காவேரி. அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு, ப்ளீஸ் நான் இதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டேன், தாத்தா உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு, இந்த பசுபதியோட சம்மந்தம் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு, நிஜமாவா அப்படின்றாங்க. ஆமாம் நிஜமாக தான் சொல்கிறேன், வா காவேரி போகலாம் அப்படின்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு காவேரி சிரிக்கிறாங்க. அடுத்து ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்க, என்ன காவேரி கோச்சின்னு வந்துட்டியா, அதான் புருஷன் சமாதானப்படுத்த வந்துட்டாரா, எவ்வளோ நல்ல புருஷன் பற்றியா உனக்குன்றாங்க. உடனே சந்தோஷப்படுறாங்க காவேரி.